வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ யூபிஎஸ்சியில் ஒரு முக்கியமான அப்டேட்டு, ஒரு முக்கியமான ரீஃபார்ம் ஒன்று கொண்டாந்துருக்குறாங்க. அது கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கக்கூடியது, வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டாந்துருக்குறாங்க. அது என்னென்னா, ஸோ அதாவது யூபிஎஸ்சி ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ மற்ற தேர்வாணையங்களை போல், இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடியது போல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த ஆன்சர் கீஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. இப்போ யூபிஎஸ்சி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பெட்டிஷனர்ஸ், ஸோ இவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. யூபிஎஸ்சி ரொம்ப நாளாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆஃப்டர் த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி தான் அந்த கீஸை வெளியிடும், எல்லாமே இருக்கும். இதை சேலஞ்ச் பண்ணி தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இதை யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இதை மறுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டிலே ஆகும், அன்சர்டனிட்டி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அமிக்கஸ் உரிய அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக யூபிஎஸ்சி சரி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஆஃப்டர் த ப்ரிலிம்ஸ். ஸோ இதனால் ப்ரிலிம்ஸ் முடித்த உடனே இப்போ நிறைய தேர்வர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எதில் நமக்கு கிளியர் ஆகலை, எவ்வளோ கட் ஆஃப்க்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியாமையே பண்ணுவாங்க. அது ஃபைனல் கேஸ் வரும்போது அது எல்லாமே மறந்துடுவாங்க. அந்த சூடாக இருந்தால் தான் கரெக்டாக நம்மளால் ஓரளவு நம்மளை ஒரு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதற்காக இப்போ வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அவங்க என்ன கீஸ் போடுறாங்களோ அதான் ஃபைனல் கீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை சேலஞ்செலாம் பண்ண முடியாது. இப்போது கீஸ் இமீடியட்டாக விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் அவங்க டைம் கொடுப்பாங்க, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 விதமான சோர்ஸஸில் இருந்து உங்களுடைய கீஸ் இதான் கரெக்டு அப்படிங்கிறத யூபிஎஸ்சிக்கு சொல்கிற மாதிரி வைக்க போகிறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய 2026 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் அந்த சோர்ஸஸில் கொடுக்குறதுனா பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சோர்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் ஃபைனல் கீஸ், அந்த ஃபைனல் கீஸை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா, எல்லா ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு ஃபைனல் கீஸை வெளியிடுவாங்க. அதற்கு முன்னாடி ஃபைனல் கீஸை வெளியிட மாட்டாங்க. இப்போ நம்ம டிஎன்பிசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ ஃபைனல் கீஸை வெளியிட மாட்டாங்க. எப்போ வெளியிடுவாங்கன்னா எல்லாமே முடிஞ்ச பின்னாடி விடுவாங்க. குரூப் 4ங்கிற எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மட்டும், ஏன்னா ஒரே ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அதற்கு இப்போ ஃபைனல் கீஸை ரிசல்ட்ஸுக்கு முன்னாடியே வெளியிட சொல்லி நம்ம கோர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சர்வீசஸ்ங்கிறது இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், போஸ்டல் சர்வீஸ், ஐஆர்டிஎஸ், இந்த மாதிரி இருக்கிற சர்வீசஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியது 21 சர்வீசஸ் இருந்தது 2024. இப்போ 2025 23 சர்வீசஸ் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் 3 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருந்தது. இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், ரயில்வே பர்சனல் சர்வீஸ், ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ். இது 3ஐயும் மெர்ஜ் பண்ணி ஐஆர்எம்எஸ் சர்வீஸ்னு வச்சுருந்தாங்க, இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ இப்போ தனித்தனியாக ஆக்குறதுனால அது 21ங்கிறது 23 ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு தெரியும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அப்போது அந்த மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அந்த டிகிரி முடிச்சதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்போ இருக்காது அப்ளை பண்ணும்போது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி மேண்டட்டரியாக இருந்தது, இப்போ அது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண பின்னாடி அதை சப்மிட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி மெயின் எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தாங்க, அதில் கூட சில பேரால் சப்மிட் பண்ண முடியாது. அடுத்து இப்போ ரொம்ப முக்கியமாக ப்ரிலிம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத இப்போ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சும்மா மென்ஷன் பண்ணிவிட்டு போய் யார் வேணாலும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனவனால தான் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ப்ரிலிம்ஸ் அப்போயே நீங்கள் அந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சில ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது, அதை தடுப்பதற்கும் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் இது வழிவகுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லாதவங்கெல்லாம் சும்மா போய் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க எல்லாமே. குறிப்பாக ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். இப்போ கேட் எக்ஸாமினேஷன்
அதெல்லாம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அதனால் நிறைய ஃபேக்கல்ட்டி எழுதி எக்ஸாமினேஷன் நடந்த இதை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ தட் தே கேன் எக்ஸ்பிளைன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக போஸ்ட் ப்ரிஃபரன்சஸ், உங்களுக்கு ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா, சில பேர் நான் ஐபிஎஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறேன், அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய சர்வீசஸ், அந்த 23 சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து இதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா மெயின்ஸ் அப்போ கேட்டுட்டு இருந்தாங்க. மெயின்ஸ் அப்போ தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ப்ரிலிமினரி இட் செல்ஃபே நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ், அந்த சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும். அடுத்து கேடர் ப்ரிஃபரன்சஸ். கேடர்னா ஹோம் கேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் கேடர்னா உங்களோட ஸ்டேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் டாப் அதிக மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நமக்கு வந்து நம்ம ஸ்டேட்டே கிடைக்கும், தமிழ்நாடே கிடைக்கும். ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சில பேர் வெளி ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் வேக்கன்சி இல்லை, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது லோ ரேங்க் அப்படின்னா வெளியே கிடைக்கும். இப்போ வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அதே கதை தான். ஸோ இந்த கேடர் ப்ரிஃபரன்சஸை இதுக்கு முன்னாடி எப்போ கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட் வந்த பின்னாடி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ பிஃபோர் இன்டர்வியூ, ஓரல் டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி, பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் கேடர் ப்ரிஃபரன்சஸை கொடுக்கணுன்றாங்க. அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே. டிஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் 1. இது வந்து ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சவொன்னே கொடுக்கணும், அடுத்து வந்து ஆஃப்டர் மெயின்ஸ் முன்னாடி கொடுக்கணும். இப்போ இது வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் மெர்ஜ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு பார்ஷியலி இதை வந்து ப்ரிலிம்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ஃபில்அப் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான். இருந்தாலும் யூபிஎஸ்சி 2.0 அப்படின்னு சொல்ல ரீஃபார்ம்ஸை வந்து பண்ணுறதா சேர்மன் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அது வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் அண்டு ஏஜஸ் ரிலாக்ஸேஷன், அதை பற்றி இப்போ எதுவும் சொல்லலை, பின்னாடி அது வரலாம். ஸோ இப்போதைக்கு இதில் உள்ள மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே ஆன்சர் கீ வெளியிடுறது தான். இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு வந்து வழிவகுக்கக்கூடியது. ஆனாலும் ஃபைனல் கீஸ் வந்து ஒன்லி ஆஃப்டர் த ஃபைனல் ரிசல்ட்ஸ். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு 7-8 மாதம் கழிச்சு தான் வரும், கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேலே ஆகிடும். ஓகே, நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிரும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.